ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதி சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பாட்டி வந்து ஆண்டாள் கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க, நீ கவலைப்படாத ஆண்டாள், நாளைக்கு உன் புருஷன் வீட்டுக்கு நான் அவனை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னதும், என்னமா பேசிட்டு இருக்கேன், இங்கே பாரு, எனக்கு உடம்பு சரியாகும் வரைக்கும் என் பொண்ணையும் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு தர்மலிங்கம் சொல்கிறாங்க. ஏண்டா இப்படிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு பாட்டி வந்து பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, இவனோட மொழியே ஒரு திருட்டு மொழி மாதிரி இருக்குது, இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், கண்டிப்பாக இவன் நடிக்கிறான் அப்படின்னதோ, ஐயோ பாட்டி அதெல்லாம் கிடையாது, எதுக்கு பாட்டி தேவையில்லாமல் அப்பா மேலே இப்படி சந்தேகப்படுறா அப்படின்னு ஆண்டாள் சொன்னதும், இந்த பக்கம் நம்ம தர்மலிங்கம் வந்து, அதான பாட்டி, ஏன் பாட்டி இப்படிலாம் பேசுகிறா அப்படிங்கிறாங்க. இங்கே பாருடா, என் பிள்ளைய பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே பாரு, எனக்கு என்னமோ இவன் நடிக்கிறாங்கிற மாதிரியே தோணுது, ஏன்னா இவனோட மொழியே சரியில்லை, இவனுக்கு லட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலாம் அள்ளி எலி திங்குவான், இதை கிழட்டு வயசில் கூட அள்ளி எலி தான் திங்குவான் அப்படின்னதோ, அப்போ என்ன பாட்டி அந்த லட்டை வச்சு உன் பிள்ளைய பிடிச்சிடலாமே அப்படின்னு அழகர் சொன்னதும், பாட்டி வந்து லட்டெல்லாம் பண்ணிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்போ எல்லாரும் சாப்பிட்றாங்க. அப்படின்னு பார்த்து தர்மலிங்க, ஏமா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு கொடுங்களா அப்படின்னதும், டேய் டாக்டர் வந்து உன்னை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதனால உடம்புக்கு சரி வராது, நீ சாப்பிடாத அப்படின்னதும் நம்ம தர்மலிங்கம் வாயுறுப்பே இருந்துட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து அழகர் வந்து, சரி நம்ம வேலையை பார்ப்போம் பாட்டி, கொஞ்சம் வாயேன் அப்படின்னுட்டு அழகர் வந்து பாட்டியும் கூட்டிட்டு போறாங்க. அப்போ யாருமே அந்த இடத்துல இல்லை, நம்ம அழகர் பாட்டியும் மறைஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போ அந்த கிப்பில் தர்மலிங்கம் 2 லட்டை வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு கம்மன்னு இருந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம அழகர் பாட்டி எங்கால ஆண்டாலும் வந்துடுறாங்க. டேய், மொத்தம் 20 லட்டு இருந்துச்சுடா, நம்ம எல்லாரும் சாப்பிட்டு 16 லட்டு தான் இருக்கணும், ஆனால் 14 லட்டு தானே இருக்கு, மிச்சம் எங்கே போச்சு அப்படின்னு போதும். டேய், நீ சாப்பிட்டியா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க. சிச்சே, நான் சாப்பிட இல்லைம்மா, அப்போ எப்படி மாமா வாயில் ஒட்டியிருக்கு அப்படின்னு நம்ம அழகர் கேட்டதும் உடனே வாயை வந்து தொடச்சிக்கிறாங்க நம்ம தர்மலிங்க. அப்பா, ஏப்பா அதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, எதுக்குப்பா சாப்பிட்டீங்க அப்படின்னு போதும். உடனே பாட்டி வந்து, ஏண்டா நீ அங்கே இருக்க, லட்டி இங்கே இருக்கு, உனக்கு உடம்பு முடியாது நிலைமையில அது எப்படிரா அங்க இருந்து நீ இங்க சாப்பிட்டா அப்படின்னது, என்ன பாட்டி பேசிட்டு இருக்கீங்க, அப்பாவுக்கு தான் ஒரு கை வந்து சரியா இருக்குல்ல, அதால கொஞ்சம் வெட்டி சாப்பிட்டு இருப்பாரு அப்படின்னு ஆண்டாள் வந்து சமாளிச்சுட்டு, அப்பா இனிமேல் இனிப்பெல்லாம் சாப்பிடாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கால நம்ம தர்மலிங்கம், அப்பாடா தப்பினோம் பொழைச்சோங்கிற மாதிரி அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பாட்டி வந்து, நான் தான் சொன்னேன்ல இவன் எப்படிப்பட்ட நாடகக்காரன்னு, ஆமா பாட்டி இவன் என்ன மாதிரிலாம் வேலை பார்க்குறான் அப்படின்னுட்டு நம்ம அழகர் வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா கையை வீசிக்கிட்டே தர்மலிங்கம் ஜோதிச்சு முன்னுட்டு இருக்காங்க. இதை அழகர் வந்து நல்லா உத்து பார்க்குறாங்க. இந்த ஆண்டாளையும் அழகரையும் எப்படியாச்சும் நாம நிரந்தரமா பிரிச்சிடணும். அடா பாவி, வேற திருந்திர வழியை பற்றி யோசிக்காம எங்களை நிரந்தரமா பிரிக்கணும்னு யோசிக்கிறியடா, இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏமாமா இப்படி கையை வீசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் மாமா, வாங்க காட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரூமா நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து தள்ளிக்கிட்டே போகிறாங்க. இது என்ன பூஜரம், மன்னிப்பு கேளு அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம் பக்கம் கொண்டு போகிறாங்க. இது என்ன எங்களோட பெட்ரூம், இந்த பெட்ரூம் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சுற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. டே மாப்பிள்ளை விடு மாப்பிள்ளை, என்னால் முடியல அப்படின்னதும் ஒட்டுமொத்த பேரும் வந்துடுறாங்க. டே என்னடா பண்ணிட்டு இருக்கா, அப்பா போட்டு இங்கே பாரு, நீ தானே சொன்ன நல்லா பேச்சு கொடுத்து அவரை கவனிச்சுக்கணும்னு, அப்போ தானே அவர் நல்லா நடப்பாரு அப்படின்னதும், அட பாவி நீ பண்ணுற வேலையில அவருக்கு வேறு வருத்தம் வரப்போகுது அப்படின்னு ஆண்டாள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இதை பார்த்த பாவி எல்லாம் கிடந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம அழகர் வந்து பொறிச்சுக்கிறாங்க, இவன் சரியான கெடியான ஆளுன்னு. அதே டைம் வந்து ஆதியை தான் காமிக்கிறாங்க. ஆதி வந்து பாரதிக்கிட்ட, எங்க நான் ஊருக்கு போயிட்டு வருவேன், நீங்க நல்லபடியா சாப்பிட்டு தெம்பாருங்க அப்படின்னதும் நம்ம பாரதி சரின்னு சொல்றாங்க. அங்க பார்த்தோம்னா திடீர்னு பாரதி வந்து கீழே விழுந்துடுறாங்க. அப்படின்னு பார்த்து தண்ணிலாம் தெளிச்சு, என்ன ஆச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னதும், அத்தையும் நினைச்சுதான் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நான் அம்மாவோட தான் வருவேன், தெம்பாருங்க அப்படின்னதோ, நீங்க தான் என்ன மன்னிச்சிட்டீங்களே ஆதி, கண்டிப்பா நான் சாப்பிட்டு தெம்பா இருக்கேன் அப்படின்னதோ ஆதி வந்து கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இங்க பார்த்தோம்னா நேரம் நம்ம தர்மலிங்கம் வீட்டுக்கு வராங்க. செம மாசம் உள்ள வந்து, ஆமா ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. என்ன தம்பி சொல்றீங்க, ஏண்டா இப்படி பண்ண அப்படின்னு ஆதி வந்து கேட்டதோ நம்ம தர்மலிங்கம் அதிர்ச்சி வராங்க. என்ன தம்பி இப்படிலாம் பேசுற, முன்னே எப்படிரா பேசுறது, தமிழ்
அவளண்டா என்னோட உயிரிடா, தமிழோ அழகரும் என்னோட உயிர். அவங்களுக்கு இது பிரச்சனை வந்தாலேனா தாங்க மாட்டேன். இப்போ நான் அம்மாவை தேடி போறேன். அதுக்குள்ள என் பாரதிக்கு தமிழுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினைச்சேன். மவனே, உன்னை நான் ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவேன். இந்த ஆதியோட இன்னொரு முகத்தை நீ பார்த்ததே இல்லைல்ல. இங்க பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் என் தமிழ் பாப்பாவை நீ தான் ஆள் வச்சு தூக்க சொன்னேன்னு. இந்த விஷயத்தை நினைச்சா நான் அழகர்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா அவ என்ன மாதிரி முடிவெடுப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் பொறுமையா போயிட்டு இருக்கேன். மவனே, வேற ஏதாச்சும் குடைச்சல் கொடுத்த அவ்வளவுதான், உன்னை ஒண்ணு இல்லைன்னு பண்ணிடுவேன், புரியுதா அப்படின்னு சொல்லி செம மாசா கையை முறுக்கிட்டு அங்கிருந்து போனதும் தர்மலிங்கம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அழகர் வராங்க. மாமா, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தானே? ஆமா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு விஷயத்த சாப்பிட்டுட்டு இருக்காங்க. புகையெல்லாம் வருது. என்ன மாப்பிள்ள, இப்படி மாமனார்னு கூட மடிக்காம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அதே சொன்னீங்க நண்பன். ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கு சாரதாமா ஊர்ல இருந்து இங்க வாரத்துக்கு ஆதியும் காரணியில பாரதியும் காரணியில 2 பேரும் போன் போட்டு சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி வந்தாங்க? எனக்கு என்னமோ உண்மையில தான் ஐயா எனக்கு சந்தேகமா இருக்கு. நீ தானே போன் போட்டு அவங்கள வர சொன்னேன். இங்க பாரு, ஆதி ஊர்ல இருந்து வாரத்துக்குள்ள நான் உண்மையை கண்டுபிடிச்சு அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம அழகர் மீசையை மோர்க்கிட்டு நிற்காங்க. இதை பார்த்து நம்ம தர்மலிங்கம் அந்த இடத்துல செம அதிர்ச்சி ஆறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட் முடிஞ்சிருது.